இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு துதி கனம் மகிமை இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. காட் டீம் சபையின் சார்பாக அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல் த மதர்ஸ் ஓவர் ஹியர். இந்த அன்னையர் தினம், அன்னையர் மதர் அப்படின்னா என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, கிரீக் ஆரிஜின்ல தான் இந்த மதர் அப்படின்ற வேர்ட் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. மேட்டர் அப்படின்றாங்க. அப்படி மேட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கருப்பை அப்படின்னு அர்த்தம், கருவறை அப்படின்னு அர்த்தம். அதாவது அம்மான்ற வேர்டுக்கு கிரீக்ல வந்து மேட்டர், அதோட மீனிங் என்னன்னா கருப்பை அல்லது கருவறை அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த மதர். மதர் அப்படின்றது ஒரு ஆக்ரோனிம். ஆக்ரோனிம்னா ஃபர்ஸ்ட் அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு ஒரு வேர்டை கிரியேட் பண்ணுவாங்க. அது பேர் ஆக்ரோனிம். அதுதான் இந்த மதர். நீங்க பாத்தீங்கன்னா மதர்ஸோட குவாலிட்டிஸை நம்ம பார்க்கலாம். மதரோட மீனிங் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மீனிங் ஆஃப் மதர் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, மெக்னிஃபிசன்ட், அவுட்ஸ்டாண்டிங், டெண்டர், ஆனரபிள், எக்ஸ்ட்ராடினரி, ரிமார்க்கபிள். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நான் தமிழ்ல சொல்றேன், மெக்னிஃபிசன்ட்னா அற்புதமான ஒரு படைப்பு, அற்புதமான ஒரு உறவு வந்து நமக்கு ஒரு தாயின் உறவு தான். அதே மாதிரி அவங்க தனித்துவம் மிகுந்தவர்கள், அவுட்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க. எல்லா விஷயத்திலுமே அவங்களுடைய அணுகுமுறை, அவங்க நம்மளை பார்க்கறது, விசாரிக்கிறது எல்லாமே ஒரு தனித்துவம் இருக்கும். மூணாவதா நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க ரொம்ப மென்மையானவங்க. ஒரு தாய் அப்படின்றவங்க மென்மையானவங்க. எஸ்பெஷலி அவங்க குழந்தைங்களை பத்தி யாராவது ஏதாவது சொல்லிட்டா அதை அவங்களால பொறுத்துக்கவே முடியாது, தாங்கிக்கவே முடியாது. அவங்க பசங்க எவ்வளவு மோசமா இருந்தாலும் அதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. பட் அடுத்தவங்க எதுவுமே சொல்லிடக்கூடாது, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட இருதயம் குழந்தைங்க மேல அவ்வளவு மென்மையா இருக்கு. நாலாவதா நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு மரியாதைக்குரியவங்க, ஆனரபிள் பர்சன். அவங்க வந்து நம்ம மதிப்பும் மரியாதையும் அவங்களுக்கு நம்ம செலுத்தணும். அடுத்தது பார்த்தா எக்ஸ்ட்ராடினரி அப்படின்றாங்க. எக்ஸ்ட்ராடினரினா, ஆர்டினரினா சாதாரணம், எக்ஸ்ட்ராடினரினா அசாதாரணமான விஷயங்களை செய்யக்கூடியவங்க. இந்த எக்ஸ்ட்ராடினரி எப்படி வருது நீங்க பாத்தீங்கன்னா, மெடிக்கல் ஃபீல்ட்ல சொல்றாங்க, ஒரு குழந்தைய பெற்றெடுக்கும் போது ஒரு தாய் வந்து அதிகப்படியான வலிகளை வந்து அனுபவிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா பெயின் ஸ்கேல்னு சொல்லிட்டு மெடிக்கல் இதுல சொல்லுவாங்க. பெயின் ஸ்கேல்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 to 10. அதாவது 5 வந்து மீடியமான பெயின், அதுக்கு மேல வர பெயின் தான் வந்து டெலிவரி பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்க போனீங்கன்னா அந்த பெயின் ஸ்கேல்ல வந்து கிட்டத்தட்ட 7ல இருந்து 8 வரைக்கும் அந்த பெயினை வந்து அவங்க அனுபவிக்கிறாங்க. இது வந்து சாதாரணமான மனிதர்களால முடியவே முடியாதாமா. வெறும் நம்மளோட தாய்மார்கள் மட்டும்தான், அதுவும் அந்த டைமுக்கு கர்த்தர் அவங்களுக்கு வந்து அந்த பலத்தை கொடுத்து அந்த வலியை வந்து தாங்கக்கூடிய சக்தியை வந்து கர்த்தர் நமக்கு தராரு. அதனாலதான் அவங்க வந்து அசாதாரணமானவர்கள், சாதாரணமானவர்கள் அல்ல. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, அடுத்தது பாத்தீங்கன்னா ரிமார்க்கபிள், குறிப்பிடத்தக்கவர்கள். அவங்க வந்து தனித்தன்மையுடையவர்கள், குறிப்பிடத்தக்கவர்கள். அவங்களுடைய குவாலிட்டிஸ்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது எதுக்கு நமக்கு எப்படி வேணுமோ அப்படி நம்ம தாய் நமக்காக வளைஞ்சு கொடுத்து நமக்காக அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து தியாகம் பண்றவங்க தான் தாய். இப்ப வந்து நம்ம தாயோட மீனிங் நம்ம பார்த்தோம், மதர்ன்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து நம்ம தாயோட குவாலிட்டிஸ் பார்க்க போறோம். அவங்களோட குணநலன்கள் என்ன? தாயோட குணநலன்கள் பாத்தீங்கன்னா இங்க நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா இதெல்லாம் பத்தாது, இன்னும் வந்து நிறைய வார்த்தைகள் நம்ம தாய்மாருக்கு நம்ம சொல்லலாம். நம்ம தாய்க்கு வந்து நிறைய வார்த்தைகள் சொல்லலாம். அதுல நான் வந்து ரொம்ப ஹேண்ட் பிக் பண்ணியிருக்கேன். ஒரு சிலதை மட்டும், முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் இதுல எடுத்திருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா, லவ், கேர், நர்ச்சர், சப்போர்ட், ப்ரொடெக்டிவ், ஸ்ட்ராங், பேஷண்ட், செல்ஃப்லெஸ், ரெசிலியன்ட். இந்த குவாலிட்டிஸ் கொடுத்துருக்கேன். இப்ப இந்த குவாலிட்டிஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா 2 விதமா இந்த குவாலிட்டிஸை பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா, லவ், கேர், நர்ச்சர், சப்போர்ட், ப்ரொடெக்டிவ், அது வரைக்கும் அவங்களோட மென்மையை காட்டுது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங், பேஷண்ட், செல்ஃப்லெஸ், ரெசிலியன்ட், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட அசாதாரண தன்மையை காட்டுது. அப்ப வந்து ஒரு தாய் கிட்ட 2 குவாலிட்டியுமே இருக்கு. அவங்க பொறுமையா இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க, சாந்தமா இருப்பாங்க, கருசேனையோட இருப்பாங்க, அன்போட இருப்பாங்க, இரக்கத்தோட இருப்பாங்க. ஆனா அதே நேரத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப இருதயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப வலுவானவர்கள். நீங்க பாத்தீங்கன்னா ஆண் பெண்ல ஒரு வித்தியாசம் இருக்கும். ஆண் வந்து மஸ்குலரான பர்சன், அதாவது வந்து அவங்களுக்கு வந்து மஸ்குலரா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா வந்து ஒரு உமன் வந்து உடம்பளவுல ஸ்ட்ராங்கா இல்லைன்னா
மனசளவுல ஒரு ஆணை விட பல மடங்கு அவங்க வந்து ஸ்ட்ராங் ஆனவங்க. இருதயத்தின் அளவுல அவங்க வந்து எப்படினாலும் எந்த சூழ்நிலையினாலும் அவங்க ஈஸியா அதுல இருந்து வெளியில வர முடியும் அவங்களால. மற்றவங்களால அது மாதிரி அதாவது ஒரு ஆணால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயாலாஜிக்கலா சொல்றாங்க. இதெல்லாம் வந்து சயின்டிஸ்ட் சொல்றாங்க, நான் சொல்லல. அது வந்து என்னன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா லவ், இதுக்கு எல்லாமே வந்து தமிழ் வேர்ட்ஸ் எடுத்திருக்கேன். அன்பு, பரிவு, வளர்ப்பு, பராமரிப்பு, ஆதரவு, பாதுகாப்பு, இதெல்லாமே வந்து தாயோட குணம். அப்புறம் பொறுமை, தன்னலமற்ற ஒரு தன்மை, வீறு கொண்டு எழும்புதல், இதெல்லாமே வந்து ஒரு தாயோட குவாலிட்டி. அன்பு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தாய் வந்து ரொம்ப அன்பானவங்க, எந்த வித சூழ்நிலையிலும் நம்மளை விட்டு கொடுக்காதவங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க. அடுத்தது வந்து கேர். அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு தெரியும் நல்லா இருக்கும் போதெல்லாம் கூட நமக்கு நம்மளோட அம்மா ஞாபகம் ரொம்ப வராது. ஆனா நமக்கு ஒரு ஜுரம் வந்துருச்சு, ஒரு உடம்பு முடியலன்னா இம்மீடியட்டா நம்ம ஞாபகத்துக்கு வரவங்க நம்ம அம்மா தான். ஏன்னா 1000 பேர் நம்மளை சுத்தி இருந்தாலும் ஒரு அம்மா நம்மளை பாதுகாக்கிற மாதிரி பாக்குற மாதிரி யாராலையும் பார்க்க முடியாது. அதனால அவங்களோட அன்பு வந்து ரொம்ப வித்தியாசமானது. அவங்க கேர், அவங்களுடைய பராமரிப்பு, நீங்க பாத்தீங்கன்னா நம்மள வந்து அவங்க பரிவு, அவங்களுடைய இரக்கத்தை முழுசும் நம்ம கிட்ட காட்டுறாங்க. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா நர்ச்சர் அப்படின்ற வேர்டு. நர்ச்சர்னா ஒரு செடியை வளர்க்குற மாதிரி. ஒரு செடியை வளர்க்கறதும் ஒரு குழந்தைய வளர்க்கறதும் ஒண்ணு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை திடீர்னு அழுவுதுன்னா அந்த குழந்தையோட அம்மாக்கு தான் தெரியும் அந்த குழந்தை எதுக்காக அழுவுது. பசிக்காக அழுகுதா, இல்ல வயிறு ஏதாவது வலிக்குதா, இல்ல வேற ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அந்த குழந்தைக்கு இருக்கா அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அந்த அம்மா கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, எதனால இந்த குழந்தை அழுவுது, என்ன கொடுக்கணும் இந்த குழந்தைக்குன்னு ஒரு அம்மாக்கு மட்டும்தான் தெரியும். அதனால வந்து இந்த நர்ச்சர்ன்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை. எப்படி ஒரு உழவனுக்கு வந்து எப்ப நீர் பாய்ச்சணும், எப்ப நீர் பாய்ச்சக்கூடாதுன்னு ஒரு வயலுக்கு தெரியுதோ, அதே மாதிரி தாய். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா சப்போர்ட். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம தாய் வந்து நமக்கு எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம எவ்வளவு தப்பு பண்ணாலும் நம்ம பக்கத்துல நிற்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்ம பண்ணதுதான் கரெக்ட்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து ப்ரொடெக்டிவ்னா நம்மளை பாதுகாப்பாங்க. நம்மளுடைய தாய்மார்கள் எப்போதுமே நம்மள பேணி பாதுகாத்து நம்மளை வளர்க்குறாங்க. இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப மென்மையான குவாலிட்டிஸ். அடுத்து வரப்போறது நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங். ஒரு உறுதிப்பாடு அவங்களுக்கு அதிகமா இருக்கு, மன உறுதி. அதாவது எந்த சூழ்நிலை எப்படி வந்தாலும் சரி, ஒரு சிங்கிள் மதரோ இல்லாட்டி கஷ்டப்படுற எந்த சூழ்நிலையிலையும் எதுவுமே வந்து ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலை இல்லாம, சூழ்நிலைகள் பிரதிகூலமா இருந்தாலுமே அவங்க எந்தவித சூழ்நிலையிலையும் தன்னுடைய குழந்தைய எப்படியாவது வளர்த்து ஆளாக்கி பெரிய ஒரு மனுஷியா நிறுத்தணும் இந்த உலகத்துல அவங்க நினைக்கிறதுல அவங்கள மாதிரி வேற யாருமே வர முடியாது. அதனால்தான் நம்ம கடவுள் வந்து நமக்கு வந்து எல்லாருக்குமே நல்ல ஒரு தாயை வந்து கர்த்தர் கொடுத்து நமக்கு கிஃப்டா கொடுத்துருக்காரு. அவ்வளவு தூரம் அவங்க உறுதிப்பாடு உடையவங்க. அடுத்தது வந்து பேஷண்ட், ரொம்ப பொறுமையானவங்க. எல்லா விஷயத்திலயும் அவங்க பொறுமையா இருந்து தன்னுடைய வாழ்க்கையில என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை பொறுமையா இருந்து அவங்க செய்யக்கூடிய ஒரு 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 மனுஷி தான் வந்து தாய். அடுத்தது வந்து செல்ஃப்லெஸ். தனக்குன்னு அவங்க எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. எனக்கு இது வேணும் அப்படின்னு அவங்க எதுவுமே எடுத்து வச்சுக்க மாட்டாங்க. அது சாப்பாடாகட்டும், இல்ல சில வசதிகள் ஆகட்டும், பொருட்கள் ஆகட்டும், பணம் ஆகட்டும், இது எனக்கு அப்படின்னு ஒரு செப்பரேட்டான ஒரு போர்ஷனை எடுத்து அவங்களுக்குன்னு அவங்க வச்சுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குரியது எல்லாமே குழந்தைகளுக்குரியது, அப்படிதான் அவங்க பார்ப்பாங்க. அதனாலதான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த செல்ஃப்லெஸ் அப்படின்ற வேர்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை. அடுத்தது இந்த ரெசிலியன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ரெசிலியன்ட்னா என்னன்னா, விழுந்து கிடந்தாலும் பவுன்ஸ் பேக் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல. அதாவது எந்த ஒரு சூழல்லையும் ரொம்ப மோசமான சூழல்ல இருந்தா கூட அங்க இருந்து திருப்பி மீண்டு வந்து ஒரு பெரிய சாதனையை செய்யக்கூடிய ஒரே ஒரு பர்சன் யாருன்னா நம்ம இந்த உலகத்திலே வந்து தாய் தான். சூழல் எப்படி இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம ஒரு வீறு கொண்டு எழுந்து தன்னுடைய குழந்தைகளுக்காக போராடுற ஒருத்தவங்க நம்மளுடைய தாய். சரி, இப்ப தாய் பத்தி நம்ம வந்து மதர்னா என்னன்னு பார்த்தோம், மதரோட குவாலிட்டிஸ் பார்த்தோம். அடுத்தது வந்து நமக்கு யாரு ரோல் மாடல்? நமக்கு ரோல் மாடல் ஒரே ஒருத்தர் தான் இந்த உலகத்துல. தாய்க்கும் அவர் தான் ரோல் மாடல், தகப்பனுக்கும் அவர் தான் ரோல் மாடல். அவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. ஒரு ஏசப்பா எப்படி நம்மள எவ்வளவுதான் நம்ம பாவங்கள் நம்ம எல்லாத்தையும் விட்டு நம்மள ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்து நம்ம அவருக்குன்னு நம்மள தேர்ந்தெடுத்து அவருடைய ஜனங்களா நமக்கு முத்திரை பதித்து நம்மளை வேறு பிரிச்சு எடுத்து அவரு வந்து ஒரு தாயும் தகப்பனுமா இருந்து நம்மளை வந்து இது வரைக்கும் பாதுகாத்து வராரு. அதனால தாயா இருந்தாலும் சரி, தகப்பனா இருந்தாலும் சரி,
நம்மளுடைய ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து தான். அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி நம்மளும் இருக்கணும். எடுத்தவர்கள் வாசியுங்கள். ஏசாயா 30வது அதிகாரம் 19வது வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். இதுல வந்து நான் ஒரு கீ சென்டென்ஸ் எடுத்திருக்கேன். அது என்னன்னா, இனி நீ அழுது கொண்டிராய். ஏன் இனி நீ அழுது கொண்டிராய் அப்படின்னா, இது வந்து எனக்கு வந்து தோணுச்சு, இது வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும் பெண்களுக்கு. ஏன்னா யூஸ்வலா சொல்லுவாங்க பெண்கள் வந்து டக்குன்னு அழுதுருவாங்க, ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் உடனே அழுவாங்க. ஆண்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தைரியமா இருப்பாங்க, அழுக மாட்டாங்க, அழுகை அடக்கிக்க கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்க சின்ன சின்ன சில்லி சண்டெல்லாம் வீட்டுல நடக்கும், அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அழுதுருவாங்க. யூஸ்வலா இந்த எல்லார் வீட்லயும் 4 பசங்க 5 பசங்க இருக்கிற வீட்டுல, இல்ல 3-4 பசங்க இருக்க வீட்டுல சொல்லுவாங்க கடைசி 2 பசங்க வந்து தவிட்டுக்கு வாங்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் அக்காலாம் என்னையும் என் தம்பியும் கிண்டல் பண்ணுவாங்க, நாங்கெல்லாம் உங்களை வந்து உங்க 2 பேரையும் தவிட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க உடனே ஓன்னு அழுவோம், ஐயோ எங்களை தவிட்டுக்கு வாங்கிட்டீங்களா, நாங்க இந்த வீட்டுல சேர்ந்தவங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப கஷ்டப்படுவோம். அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கும் பெண்கள் வந்து டக்குன்னு அழுதுருவாங்க. அழுதுறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம சாதாரணமா அவங்கள நினைச்சிட முடியாது. ஏன்னா உள்ள தளவுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதனால வந்து இனி நீ அழுது கொண்டிராய். எந்த கவலைகள், எந்த கஷ்டங்கள், நஷ்டங்கள், மோசங்கள், நாசங்கள் நமக்கு வந்தாலும் நம்ம இனி அழுது கொண்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து நம்மளோட இருக்கிறார், அவர் நம்மளை வழிநடத்துவார் அப்படின்ற ஒரு உறுதிப்பாடோட நம்முடைய வாழ்க்கைய நம்ம வாழணும். அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை நம்ம கற்றுத்தரவர்களா இருக்கணும். ரைட்டுங்களா? அடுத்தது இப்ப வந்து இதெல்லாம் நம்ம பார்த்தோம். பைபிள்ல ரிலேட்டடா நம்ம வந்து ஒரு சில தாய்மார்களை எடுத்து அவங்கள பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்க தாய் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய மரியாள், அவங்களதான் நம்ம எடுத்திருக்கோம். அப்ப தாய் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இப்ப நம்ம பார்ப்போம் மரியாள் மூலமா. மரியாளை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து திருமணம் ஆகல, நிச்சயம் தான் ஆயிருக்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து கன்சீவ் ஆயிட்டாங்க, முழுகாம இருக்காங்க. அப்ப வந்து என்ன ஆகும், இந்த சொசைட்டி எப்படி இருக்கும்? இந்த சொசைட்டி பயங்கர மோசமா பேசும். அதுவும் நீங்க யோசித்து பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு பெண் வந்து இப்படி இருக்கா அப்படின்னும் போது அவங்க கணவன் கூட யோசிப்பு என்ன பண்றாரு, ரகசியமா அவங்கள தள்ளி விட்டுறலாம்னு சொல்லிட்டு அவர் பிளான் போடுறாரு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு கைவிடப்பட்ட நிலைமை, ஊராருடைய ஏச்சு பேச்சுக்கள், கிண்டல் கேலிகள், கண்டபடி அவங்கள வந்து ஏசி பேசுறது, இதெல்லாமே அவங்க கேட்டுட்டு அவங்களுக்கு எல்லாமே தெரியுது இது மாதிரி நம்மளை பத்தி பேசுறாங்க. ஆனாலும் அவங்க என்ன சொல்றாங்க, இது மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள அவங்க போகும்போது அவங்க தன்னையே முற்றிலுமாக கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் கர்த்தருடைய அடிமை அப்படின்னு சொல்றாங்க. எது எனக்கு நடந்தாலும் நான் கர்த்தருடைய அடிமை, கர்த்தர் எனக்கு என்ன சொல்றாரோ நான் அதை அப்படியே கீழ்ப்படிவேன், வேர்ட் பை வேர்ட் நான் அதை அப்படியே எடுத்து அதை கீழ்ப்படிவேன் அப்படின்றதுல வந்து அவங்க ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உலகத்தை ரட்சிக்கக்கூடிய இரட்சகர் அவங்க மூலமா தான் வரப்போறாங்க, அவங்க அதற்கான ஒரு கருவியா இருக்காங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து தேவதூதர் மூலமா அவங்களுக்கு வந்து வெளிப்பட்டுச்சு. அதாவது நம்ம வந்து இரட்சகரை இந்த உலகத்துக்கு கொண்டு வரும்போது அதற்கான என்ன சொல்றது, அதற்கான சில பிரச்சனைகள், சேலஞ்சஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனாலும் பரவாயில்ல, இந்த உலகம் நல்ல நிலைமைக்கு வரணும், இந்த உலகத்துல இருக்க ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, சாபங்கள் நீக்கப்பட்டு, கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் துடைக்கப்பட வேணும் அப்படின்னா கட்டாயமா இந்த இயேசு கிறிஸ்துவான இரட்சகர் இந்த பூமிக்கு வரணும். அதனால அவங்க எல்லாத்தையும் தாங்கிட்டு தன்னுடைய வேதனைகள் எல்லாம் அவங்க உள்ள அடக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, கர்த்தருக்காக அவங்களே ஒப்பு கொடுக்குறாங்க. ஆமா, இதுல நீங்க இது ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த லூக்கா 1:46-47 அவங்க இவ்வளவு வேதனை மத்தியிலும் அவங்க ரொம்ப சந்தோஷமா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க ஆத்துமா வந்து எப்போதுமே கர்த்தரை மகிமைப்படுத்துது. அதே மாதிரி அவங்க நீங்க நம்மளாம் நினைக்கலாம், அவங்க கஷ்டப்படுவாங்களோ, கவலைப்படுவாங்களோ, போய் ஒரு மூலையில ஒடுங்கிடுவாங்களோ, ஒடுக்கப்பட்ட நிலைமைக்கு ஆயிடுவாங்களோ, தள்ளப்பட்ட நிலைமைக்கு ஆயிடுவாங்களோன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அவங்க அப்படி இல்லை. அவங்க ஆத்துமா
தேவனில் மகிமைப்படுகிறது, அதே மாதிரி அவங்க வந்து தேவனில் களி கூறுறாங்க. ரெண்டுமே அவங்க கிட்ட அந்த குவாலிட்டிஸை வந்து நம்ம பார்க்குறோம். இந்த குவாலிட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சங்கீத் பிரதர் கூட சொன்னார், எங்க அம்மா இப்படி இருந்தாங்க, அந்த குவாலிட்டி எனக்குள்ள வந்துச்சு. அதே மாதிரிதான் இப்ப வந்து மரியாள் கிட்ட வந்து அந்த ஒபீடியன்ஸ், 100% சரண்டர், கர்த்தருக்குள்ள 100% அவங்க சரண்டர் பண்ணி கீழ்ப்படிஞ்சாங்க. அந்த கீழ்ப்படிதல் நேச்சுரலா நம்ம குழந்தைங்களுக்கும், அதாவது இயேசு கிறிஸ்துக்கும் மற்றவங்களுக்கும் வரும். அதனாலதான் ஒரு தாய் வந்து ஒரு விஷயத்த பேசும்போதும் பண்ணும்போதும் ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும். நம்ம என்ன பண்றாங்களோ அதை பார்த்துதான் நம்ம பிள்ளைங்க பண்ணுவாங்க. அதனால ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது ஒரு தடவை 2 தடவைக்கு நம்ம யோசித்து அந்த விஷயங்களை பண்ணணும். அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அம்சமா இருக்கு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப உலக பிரகாரமா ஒரு விஷயம் உண்மையா நடந்தது. இது நீங்க பாத்தீங்கன்னா 2001 குஜராத்ல ஒரு பூகம்பம் வந்தது, ஒரு பூமி அதிர்ச்சி வந்தது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு தாயும் ஒரு மகளும் இருக்காங்க. அந்த தாய் வந்து வேலைக்கு போறாங்க, அந்த மகள் வந்து பள்ளியில படிக்கிறான். அப்ப வந்து எவ்ரிடே வந்து அந்த ஸ்கூல் முடிஞ்சோடனே அவங்க அம்மா வந்து அவளை ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்து நிக்க வச்சிருவாங்க. நிக்க வச்சுட்டு கரெக்டா இங்கதான் நீ நிக்கணும், எல்லா நாளும் நீ இதே இடத்துல நில்லு, நான் இந்த இடத்துல வந்து உன்னை கூப்பிட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அதே மாதிரி எவ்ரிடே வருவாங்க, அந்த குழந்தைய கூட்டிட்டு போவாங்க. இப்படியே இருந்தது. ஆனா ஒரு நாள் வந்து இப்படி earthquake வந்தது. earthquake வந்தோடனே பாத்தீங்கன்னா இவங்க அந்த குழந்தைய கூப்பிட போறாங்க. ஆனா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கு. அப்ப வந்து அந்த தாய் ரொம்ப பதறி போயிடுறாங்க. நான் என்ன பண்றது, இப்படி இடிபாடுகளோட இருக்கே, இப்ப என் குழந்தை உயிரோட இருக்காளா இல்லையான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, நின்று ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணிட்டு தன்னுடைய மகளோட பேரை வந்து சத்தமா கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே ஒரு மெல்லிய சத்தம் வருது, அம்மா அம்மா நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க என்ன பண்றாங்க, அந்த மீட்பு குழு கிட்ட வேகமா ஓடுறாங்க. ஓடி போய் அவங்க என்ன சொல்றாங்க, அந்த டீமை பார்த்து என் குழந்தை இங்கதான் இருக்கிறா, சீக்கிரமா வாங்கன்னு சொன்னோடனே அவங்க ஒரு 4-5 பேர் வந்து டக்குன்னு அந்த இடிபாடுகள்ல இருந்து அந்த குழந்தைய எடுக்கிறாங்க. அப்ப அந்த குழந்தை சொல்லுதான், அம்மா நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களும் ஓடுனாங்கம்மா, ஆனா நீங்க சொன்னீங்க இந்த இடத்துல நின்னு நான் வருவேன்னு சொல்லிட்டு, நான் அதை கீழ்ப்படைஞ்சு இதே இடத்துல நின்னேன். கர்த்தருடைய தயவுல பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா வந்து என்னை கூப்பிட்டீங்க. அந்த மற்ற குழந்தைங்களும் என்ன ஆனாங்கன்னு தெரியல, ஆனா இந்த குழந்தை கீழ்ப்படிஞ்சதுனால, அம்மா வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அந்த குழந்தை காப்பாற்றப்பட்டுச்சு. இது வந்து நான் ஹிந்துல ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் நான் படிச்சேன், அதை வச்சுதான் நான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்தேன். சரிங்களா? அடுத்த ஒரு தாயை நம்ம பார்க்கலாம். அடுத்தது தாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்மளுடைய வேதத்துல ரொம்ப முக்கியமானவங்க, இவங்க எலிசபெத். நம்ம எல்லாருக்குமே தெரியும் எலிசபெத் யாருன்னு சொல்லிட்டு. ரொம்ப வயசாயிடுச்சு, ஆனாலும் அவங்களுக்கு வந்து குழந்தைகள் கிடையாது. அவங்க வந்து கர்த்தருக்குள்ள விசுவாசத்தோட காத்துட்டு இருக்காங்க. அவங்களும் அவங்களுடைய கணவரும் வந்து விசுவாசத்துல கர்த்தருக்குள்ள அவங்க வந்து காத்துட்டு இருக்காங்க, தனக்கு ஒரு குழந்தை வரும்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்க போனீங்கன்னா நீங்க ஜெக்கரியா, அவர் வந்து என்னன்னா தூபம் காட்டுகின்றவரா இருக்காரு கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்துல. அப்ப தூபம் காட்டிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது, ஒரு தூதன், கேப்ரியல் தூதன் வந்து அவர்கிட்ட பேசுறாரு. பேசி நான் உனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க போறேன், நீ எனக்குன்னு வளர்த்தேடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாரு. சொல்லும் போது என்ன ஆகுது, ஜெக்கரியாவுக்கு வந்து ஒரு விதமான ஹெசிடேஷன் இருக்கு. இது நடக்குமா நடக்காதா, எனக்கும் வயசாயிடுச்சு, எலிசபெத்துக்கும் வயசாயிடுச்சு, இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா அப்படின்னு ஒரு விதமான தயக்கம் அவர் மனசுல வந்தது. அந்த தயக்கத்தை பார்த்த உடனே கேப்ரியல் வந்து சொல்றாரு, எடுத்தவர்கள் வாசியுங்கள், லூக்கா 1:20. இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் பூமியா இருப்பாய் என்றார். ஆமா, அதாவது நீ பேச முடியாது, ஏன்னா வந்து உனக்கு ஒரு ஹெசிடேஷன் வந்துருச்சு, உன் மைண்ட்ல ஒரு தயக்கம் வந்துருச்சு. அதனால இது நடந்து முடிகிற வரைக்கும் நீ நெகட்டிவா எதுவும் பேசிடக்கூடாது, எதிர்மறையான பேச்சுகள் உன் வார்த்தையில இருந்து உன் வாயில இருந்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன பண்றாரு, அவனுடைய வாயை வந்து மூடிடுறாரு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா எலிசபெத்துக்கு பாத்தீங்கன்னா 2 பெஸ்ட் குவாலிட்டிஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பாசிட்டிவா பேசுவாங்க, ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து நல்ல ஒரு உபசரணை எல்லாம் ரொம்ப அருமையா பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பாசிட்டிவா பேசுறதுனால தான் அவங்க வந்து கர்த்தரை விசுவாசிச்சு ஒரு விதமான தயக்கமுமே இல்லை. கர்த்தர் நமக்கு ஒண்ணு சொன்னார்னா அது கட்டாயமா நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறும். சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம், அதுக்கு எதிர்மறையா கூட சூழ்நிலைகள் இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் அதை சொல்லிட்டாருன்னா அது கட்டாயம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறும்ன்ற உறுதிப்பாடோட எலிசபெத் இருக்காங்க. ஒரு பாசிட்டிவான விஷயங்களை பேசுறாங்க. அதே மாதிரிதான் நம்மளும் நம்ம வீட்டுல வந்து நம்ம குழந்தைகளை வந்து இது உன்னால முடியாது, இது நடக்காது, இது கிடைக்காது, இது வந்து உன்னால செய்ய முடியாது, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், அதெல்லாம் ஒரு மலை மாதிரி, உன்னால எப்படி முடியும் அப்படின்னு தயவு செய்து எந்த தாயும் சொல்லாதீங்க.
உன்னால முடியும், நீ செய், கர்த்தர் உனக்கு நன்மையானதை தருவாரு. என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு இந்த வசனத்தை குழந்தைங்களுக்கு கத்து கொடுத்து, நீ எந்த விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியும் இந்த வசனத்தை சொல்லிட்டு செய். அப்ப வந்து ஆவியானவர் இடைப்பட்டு உன்னால முடியலனாலும், உனக்கு உன் பலத்துக்கு மிஞ்சினதா இருந்தாலும் கர்த்தர் அதை வந்து கைகூடி வர செய்வார், அதை வாய்க்க செய்வார். அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்ம பிள்ளைங்களுக்கு எப்போதுமே பாசிட்டிவான விஷயத்த மட்டும்தான் நம்ம வந்து சொல்லி கொடுக்கணுமே தவிர நெகட்டிவா உன்னால முடியாது அப்படின்றதே சொல்லாதீங்க. சப்போஸ் மார்க் எல்லாம் கம்மியா எடுத்தா கூட கவலைப்படாதீங்க, சொல்லுங்க இந்த தடவை பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய மார்க்ஸ் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. ஒரு ஸ்டேஜ்லயும் குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணி ஒரு நல்ல பாதையில கொண்டு போடுறது ஒரு தாயால மட்டும்தான் முடியும். எலிசபெத் அதே மாதிரி இருந்தனால்தான் அவங்களால பேச முடிஞ்சது. ஆனா அவங்களுடைய கணவன் சக்கரியாவால பேச முடியாம போயிடுச்சு. ஏன்னா ஒரு விதமான தயக்கம் இருந்துச்சு. இவங்க கிட்ட பாசிட்டிவ் கன்ஃபெஷன் இருந்தது, அதாவது வந்து நேர்மறையான பேச்சுக்கள், நேர்மறையான சிந்தனைகள் இருந்தது. அதனால இவங்க பேசி கர்த்தரை துதிச்சு விசுவாச வார்த்தையினால அறிக்கையிட்டு அவங்க என்ன பண்றாங்க, சந்தோஷப்படுறாங்க. இப்ப நீங்க அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து 6 மாசம் முழுகாம இருக்காங்க, கன்சீவ் ஆயிருக்காங்க. 6 months அவங்க வந்து வயிற்றுல வந்து குழந்தை இருக்கு, ஜான் த பேப்டிஸ்ட் இருக்காரு. ஆனாலும் நீங்க பாத்தீங்கன்னா மரியாள் வராங்க. மரியாள் வந்து அவங்கள பார்த்து வாழ்த்துதல் சொன்ன உடனே என்ன ஆகுது, அவங்களுடைய குழந்தை அவங்களுடைய வயிற்றுல துள்ளிச்சு. அப்புறம் அவங்க சொல்றாங்க, பார்த்த உடனே சொல்றாங்க, ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே நீ வாழ்க அப்படின்னு மரியாளை பார்த்து சொல்றாங்க. இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கவங்க வீட்டுக்கு நம்ம போனாலே அவங்க உபசரிக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. ஆனா நீங்க எலிசபெத்தை பாத்தீங்கன்னா 6 மாசம் வந்து வயிற்றுல குழந்தை இருந்தாலுமே அவங்க மரியாதை அன்போட ஏற்றுக்கொண்டு, கிட்டத்தட்ட பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நாட்கள் அவர்களை வீட்டுல வச்சு அவங்க வந்து அவங்கள பராமரிச்சு போஷிச்சு அவங்களுக்கு தேவையான எல்லா சேவையும் வந்து எலிசபெத் அம்மா வந்து செய்யறாங்க மரியாளுக்கு. அது மாதிரி நம்மளும் வந்து நம்மளுடைய விருந்தோம்பல் இதெல்லாம் வந்து நிறைய நம்ம வளர்த்துக்கணும். யாரா இருந்தாலும் வேதத்திலே ஒரு வசனம் இருக்கு, நம்ம தெரியாம நம்ம என்ன பண்றோமா, தேவதூதர்களை நம்ம வந்து உபசரிக்கிறோம், தேவதூதர்களை நம்ம உபசரிக்கிறோம். அதனால யார் என்னன்னு தெரியாது, யாரா இருந்தாலும் நல்ல விஷயங்களை பேசி நன்மையானவைகளை நம்ம செஞ்சோம்னா அது கர்த்தருக்கு உகந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல விரும்புறேன். இதுக்கு ரிலேட்டடா ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன், இவரை பத்தி எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட், அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய பிசினஸ் மேன். இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தபோது, இது அவர் சின்ன வயசுல நடந்த ஒரு இன்சிடென்ட், இது ஒரு உண்மை சம்பவம். அவர் என்ன பண்றாரு, ஸ்கூலுக்கு போறாரு. ஸ்கூலுக்கு போயிட்டு கிளாஸ்ல இருந்து ஒரு நாள் ரொம்ப சோர்ந்து வராரு. அவர் கையில வந்து ஒரு சின்ன ஒரு துண்டு சீட்டு வந்து அவங்க மிஸ் என்ன பண்றாங்க, ஒரு பேப்பர்ல என்னமோ எழுதி அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் கிட்ட மடிச்சு அவன் கையில கொடுத்து, இதை வந்து நீ வேற யாருக்கும் கொடுக்க கூடாது, நீ அம்மாவுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், அம்மா கிட்ட மட்டும்தான் கொடுக்கணும், வேற யாருக்கிட்டையும் கொடுத்துறாதுன்னு சொல்லி அந்த துண்டு சீட்டை கையில வச்சு அனுப்பிச்சிடுறாங்க. அப்ப இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அந்த அம்மாவை பார்த்து அந்த சீட்டை கையில கொடுக்குறாரு. கையில கொடுத்தோடனே அவங்க அதை ஓப்பன் பண்ணி படிக்கிறாங்க. படிச்ச உடனே அவங்க வந்து ரொம்ப ஓப்பன் பண்ணி படிச்ச உடனே அவங்களுக்கு ரொம்ப மனசெல்லாம் சங்கடமாயிடுது. உடனே தாமஸ் ஆல்வா எடிசன் அவங்கள பார்த்து கேட்கிறாரு, அம்மா என்னம்மா எழுதியிருக்காங்க, ஏன் உங்க முகம் ஒரு மாதிரி சோர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, அவங்க உன் டீச்சர் என்ன எழுதியிருக்காங்கன்னா, நீ ஒரு அதிபுத்திசாலியான மகன், உன்னை பயிற்றுவிக்கிறதுக்கும் உனக்கு போதிக்கிறதுக்கும் தேவையான ஞானம் அந்த டீச்சர்ஸ்க்கு யாருக்குமே இல்லையாம்பா, அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாத, வா நான் தான் உனக்கு டீச்சர் இன்னில இருந்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க சொல்லி கொடுத்து பாத்தீங்கன்னா அவர் நிறைய இன்வென்ஷன்ஸ், ஒரு லிஸ்டே இருக்குங்க விக்கிபீடியால பார்த்தா. அவர் என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக் லைட்டு, அப்புறம் இப்ப ரெக்கார்ட் பண்றோம்ல சவுண்ட் சிஸ்டம் ரெக்கார்ட் பண்றது, பவர் ஜெனரேஷன், எல்லாமே வந்து அவரு கண்டுபிடிச்சதுதான். இது மட்டும் இல்லாம ஒரு பிசினஸ் மேனா வேற இருந்திருக்காரு. அப்ப என்ன ஆகும், ஒரு நாள் என்னாச்சா, அவங்க அம்மா அவர் பெரிய பெரிய மனிதனாகி அவரு வாழ்க்கையில ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சனா வந்ததா அவங்க அம்மா கண் கூட பார்த்துட்டாங்க. சந்தோஷமா அவங்களும் இறந்து போயிடுறாங்க. அப்ப நீங்க ஒரு நாள் திடீர்னு பார்த்தா இவர் என்ன பண்றாரு, அவங்க அம்மாவோட திங்ஸ் எல்லாம் வந்து பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது யூஸ்வலா நம்ம வீட்டு பெரியவங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த ட்ரங்க் பெட்டி அதெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, ட்ரங்க் பெட்டி, ட்ரா, ஏதோ நிறைய அது மாதிரிலாம் இருக்கும். அதுக்குள்ள அவங்களுக்கு தேவையான பொருட்களாக வைப்பாங்க. அதே மாதிரி இந்த அம்மாவும் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பெரிய பெட்டி வச்சிருக்காங்க. அந்த பெட்டியை வந்து இவர் என்ன பண்ணிருக்காரு, தாமஸ் ஆல்வா எடிசன் ஃப்ரீ டைம்ல எடுத்து பாக்குறாரு. எடுத்து பார்த்த போது அந்த துண்டு சீட்டு அவருடைய கண்கள்ல படுது.
உடனே அவர் என்ன பண்ணாரு, அம்மா இப்படி சொன்னாங்களே, இந்த துண்டு சீட்டில என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து படிச்சா அதுல எழுதியிருக்கு, உன் பையன் மனநல குறைவுள்ளவன், அவனை நாங்க வச்சு படிச்சு தேத்தி ஒரு மனுஷனை ஆக்கிறதுக்கு எங்க கிட்ட யாருக்குமே திறமை இல்லை, இனி உன் பையனை ஸ்கூலுக்கு வர வைக்காம நீயே உன் பையனை வீட்டோட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் வந்து எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. அதை பார்த்து அவர் பயங்கரமா வந்து மூவ் ஆகி ரொம்ப அழுகுறாரு. ஆனா வந்து நம்ம அம்மா வந்து இவ்வளோ குறைபாடு நமக்கு இருந்துமே அந்த குறைபாடுகள் எல்லாம் அவங்க பெருசா எடுக்காம எனக்கு நன்மையினால என்னை வந்து அவங்க வந்து வார்த்தைகளை, நன்மையான வார்த்தைகளை எனக்கு சொல்லி ஒரு ஊக்குவிச்சு என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப வந்து நெகிழ்ந்து அழுகிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம ஒரு அருமையான பாடல் ஒண்ணு இருக்கு, ஒரு தாய் தேற்றுவது போலன்னு சொல்லிட்டு. அதை நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாமா? ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே, ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. அடுத்ததா நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள், யோகேபேத் பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். யோகேபேத் யாருன்னா மோசஸுடைய தாய், ரைட்டுங்களா? இப்ப இந்த மோசஸுடைய தாய் வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், பார்வோன் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாரு. என்னன்னா, இந்த கை குழந்தைகள் எல்லாம் என்ன பண்ணணும், ஆண் பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணும், தலையை வந்து தரிச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கொடுத்துடுறாரு. பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, எல்லா தாய்மார்களும் பயந்து ராஜாவோட கட்டளைக்கு இணங்கி போயிடுறாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த யோகேபேத் அப்படின்றவங்க ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான லேடி. அவங்க எதை பத்தியுமே கவலைப்படல. ராஜா சொன்ன என்ன, யார் சொன்ன என்ன, என் குழந்தைய நான் வளர்ப்பேன், கர்த்தருடைய திட்டத்துக்கு நேரா நான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைய ஒரு நாள் நம்ம வீட்டுல பக்கத்து வீட்டுக்கு தெரியாம வச்சிருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா குழந்தை அழுவும், நம்மளும் வந்து அவங்களோட சேர்ந்து குழந்தைங்களோட சேர்ந்து கொஞ்சி சத்தம் நிறைய வரும் ஒரு வீட்டுல. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க 3 மாசம் அளவுமா அந்த குழந்தைய அவங்க மறைச்சி வச்சு வளர்த்திருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வந்து தேவ திட்டம் என்ன அப்படின்றத அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது இந்த மோசஸ் பிற்காலத்துல
இஸ்ரவேல் அடிமைப்பட்டு இருந்த அந்த எகிப்திலிருந்து இவர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகின்ற அந்த கானான் தேசத்திற்கு கொண்டு போய் விட போகிறார் என்பதை அவங்க விசுவாச கண்களின் மூலமா பார்த்து அதற்கு ஏத்த மாதிரி அந்த திட்டத்துக்கு நேரா அந்த வழி எப்படிப்பட்ட ஒரு வழி, ஒரு தலைவர் எப்படி இருக்கணும், ஒரு இத்தனை ஜனங்களை கூட்டிட்டு போற அந்த தலைவர் எப்படி இருக்கணுமோ அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் அவங்க என்ன பண்றாங்க, ஃபீட் பண்ணும்போது அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இன்ஸ்டில் பண்றாங்க. நீ இப்படி எல்லாம் இருக்கணும். எகிப்துல என்னுடைய ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. அவங்கள நீ மீட்கணும். நீ ஒரு கர்த்தருடைய நாமத்துல இவங்களை எல்லாரையும் நீ மீட்டு எடுத்துட்டு போய் அவங்கள நீ ஒரு நல்ல விசாலமான ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு உயர்வான உன்னதமான திட்டத்துக்கு நேரா அந்த மகனை மோசஸ் அவங்க சொல்லி கொடுத்து நித்தம் அவங்களுக்கு அந்த எல்லா அந்த யோசனைகளையும் அவருடைய மனசுல போட்டு இருதயத்துல போட்டு அவளை வளர்க்குறாங்க. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இதுல அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒலித்து வைத்தார். அது ஒரு பெரிய விஷயம். நீங்க அடுத்த இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த நாணல் பெட்டியில போடுறாங்க, அது நைல் நதியில போகுது. அப்படி இருக்கும்போது பார்வோனுடைய மகளே அதை பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய வளர்த்து எடுக்கணும்னு சொல்றாங்க. பைபிள்ல இன்னொரு வசனம் இருக்கும், பச்சைக்கிறவனிடத்துல இருந்து பச்சனமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இதுக்கு ரிலேட் ஆகும் இந்த வசனம். நீங்க பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா பார்வோனுடைய குமாரத்தை அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தைய யாருக்கு வளர்க்கணுமா? பார்வோனுடைய மகளுக்காக வளர்க்கணும். அதாவது ஒரு ராஜ குடும்பத்துல ஒரு ராஜா, ஒரு பிரின்ஸ் எப்படி இருப்பாரோ அப்படிப்பட்ட குவாலிட்டிஸை உள்ள வச்சு நீ வளர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த தாய் கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. ஆனா அந்த தாய் அதை பத்தி அவங்க கவலையப்படலை. ஆனா அவங்க யார் திட்டத்துக்கு நேரா வளர்த்தாங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் திட்டத்துக்கு நேரா அந்த குழந்தைய வளர்த்தாங்க, மோசஸை வளர்த்தாங்க. ஆண்டவருடைய திட்டத்துக்கு நேரா வளர்த்தி அவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவரை இடைப்பட வச்சு அவங்க பெரிய விஷயங்கள் இந்த மோசே மூலமா நடந்துச்சு. இதுக்கு ரிலேட்டடா நீங்க பாத்தீங்கன்னா உலக பிரகாரமா கூட நம்ம அடிமைத்தனத்துல நம்முடைய நாடும் சரி மற்ற நாடுகளும் சரி கன்சிடர் பண்ணப்பட்டுச்சு. பாத்தீங்கன்னா சில ஏழை நாடுகள் எல்லாம் ரொம்ப அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போவாங்க, பணக்கார நாடுகள். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட ஊர்ல இருந்து கூட ஹிஸ்டரியில இதெல்லாம் இருக்கு. அதாவது கோல்டு மைன், டைமண்ட் மைன்ஸ் இதெல்லாம் வேலை செய்யறதுக்கு ஒரு அடிமை மாதிரி தான் நம்மளெல்லாம் கட்டி இழுத்து போகப்பட்டோம். ஒரு காலத்துல நம்முடைய மூதாதையர்களை என்ன பண்ணுவாங்க, கூட்டிட்டு போய் கோல்டு மைன், டைமண்ட் மைன் இதெல்லாம் வேலை செய்யணும். சப்போஸ் அது மண்ணு விழுந்து அவங்க இறந்தா கூட கேட்பார் கிடையாது, யாரும் கேள்வியே கேட்க மாட்டாங்க. ஏங்க நாங்க அனுப்பிச்சோமே, அந்த பையனை அனுப்பிச்சோமே, அந்த ஆள் அனுப்பிச்சோமே, அவர் என்னன்னாரு, எங்க அண்ணன் வந்தானே, தம்பி வந்தானே, எங்க அப்பா வந்தாரே அப்படின்னு கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. ஏன்னா அவங்க அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அடிமைத்தனம்னா என்ன நீங்க பாத்தீங்கன்னா, தனக்குன்னு சுயமா எந்த டிசையருமே இருக்கக்கூடாது, சுயமா எந்த விஷயமே யோசிக்க கூடாது. ஒரு தண்ணி குடிக்கணும்னா கூட நீங்க அடிமைப்பட்டு கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்கள கேட்டுட்டு தான் நம்ம எதுவுமே பண்ணணும். அப்படி ஒரு சூழல்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த சஜோனர் ட்ரூத் இவங்க ஒரு ஆப்ரோ அமெரிக்கன். இதுவும் ஒரு உண்மை சம்பவம். இந்த ஆப்ரோ அமெரிக்கன் என்ன பண்றாங்க, அமெரிக்கால நியூயார்க்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 2 குழந்தைங்க, ஒரு ஆண் ஒரு பெண். ஆனா பாத்தீங்கன்னா எல்லாரையும் டிவைட் அண்ட் ரூல் சிஸ்டம் மாதிரி இவங்களை என்ன பண்ணிடுவாங்க, தனித்தனியா ஒரு வீட்டுல இவங்களை ஸ்லேவா வச்சு இவங்களை பயங்கரமா வேலை வாங்குவாங்க. அப்ப திடீர்னு ஒரு ஸ்லேவரி அபாலிஷன் பாலிசின்னு வந்துச்சு. அதாவது இந்த அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை ஆக்கக்கூடிய ஒரு பாலிசி வந்தபோது இவங்க என்ன பண்ணாங்க, ரெசிலியன்ட்னு சொன்ன தெரியுமா, அந்த கேரக்டர் இவங்களுக்கு உண்டு. அவங்க என்ன பண்ணாங்க, she bounces back from her state. அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய அந்த தள்ளப்பட்ட, விழப்பட்ட, கட்டுப்பட்ட, ஒடுக்கப்பட்ட அந்த சூழல்ல இருந்து அவங்க என்ன பண்றாங்க, வீறு கொண்டு எழும்பி என்ன பண்றாங்க, தன்னுடைய மகளை பார்த்து அவளையும் அந்த வீட்டுல இருந்து மீட்டெடுத்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த நியூயார்க்ல இருக்க அமெரிக்கன் மேல ஒரு பெட்டிஷன் சூ பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, இந்த அடிமைத்தனத்துல இருந்து எங்களை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன், அவங்க பொண்ணு 3 பேரும் அந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளியில வந்துடுறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் உலகத்திலே இவங்க தான் இந்த விஷயத்த பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரியில எழுதியிருக்கு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இவங்க அதோட நிக்கல, வெளியில இவங்க என்ன பண்ணாங்க, கர்த்தரை விடுதலையோட ஆராதிச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, பெரிய ப்ரீச்சர் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பெரிய பிரசங்கியார் ஆகி எல்லா இடத்துக்கும் போய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிச்சு அவங்களும் அவங்க பிள்ளைகளும் கர்த்தரை ஆராதிச்சாங்க.
எப்படி வந்து மோசே வந்து விடுதலையாக்கி நம்ம எகிப்தியர்களை வந்து எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி கொண்டு போனாரோ, அதே மாதிரி கர்த்தர் நம்மள சிலருக்கு இந்த வரங்களை கொடுத்து நம்மளையும் கர்த்தர் வந்து நம்ம குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமா, நம்ம வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம குடும்பங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களா நம்ம இருக்கோம். ரைட்டுங்களா? கட்டாயமா அது உண்டு. ஒரு குடும்பத்துல ஒரு கிளான், ஒரு கோத்திரத்திலையும் கடவுள் ஒருத்தவங்களை தேர்ந்தெடுப்பாரு. தேர்ந்தெடுத்து அந்த மொத்த குடும்பத்துக்குமே அவங்கள ஆசீர்வாதமா நிறுத்துவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வாய்க்கால்களாக நம்ம எல்லாரையும் கர்த்தர் மாற்றணும்னு சொல்லிட்டு நான் இந்த நேரத்துல கர்த்தர்கிட்ட ஜெபிச்சுக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றோம். அதுக்காக நம்ம எல்லாரும் ஹல்லேலூயா, கர்த்தர் அதை செய்வார் என்று நாம் விசுவாசிப்போம். தேங்க்ஸ் பீ டு ஜீசஸ் கிரைஸ்ட். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அன்னாளுடைய எக்ஸாம்பிள் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். அன்னாளை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அன்னாள் வந்து பெனினா, எல்கானாக்கு 2 மனைவிகள். ஒண்ணு வந்து பெனினாள், இன்னொன்னு வந்து அன்னாள். நீங்க பாத்தீங்கன்னா பெனினாளுக்கு குழந்தைகள் உண்டு, அன்னாளுக்கு குழந்தைகள் இல்லை. அதனால எப்போதுமே இந்த பெனினாள் வந்து என்ன பண்ணுவாங்க, அன்னாளை மனமடிவாக்குவாங்க. ஏதோ ஒண்ணு சொல்லி பிரிக் பண்ற மாதிரி எதையோ ஒண்ணு சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்திட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, எப்போதுமே இவங்க எப்படி இருப்பாங்களாம், எப்போதுமே ஒரு மாதிரி அழுது கொண்டே இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு சந்தோஷமா இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி போட்டிருக்கு. சாப்பிடாமல் அழுது கொண்டு இருப்பாள்னு வேதத்திலே போட்டிருக்கு. அவங்க வந்து ஏதாவது ஒரு விசேஷமா போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து மனமடி வாக்கிடுவாங்க. ஏதாவது சொல்லி உடனே அவங்க ஓன் அழுவ ஆரம்பிச்சுட்டு சாப்பிடாம இப்படி இருப்பாங்க. ஆனாலும் அவங்க கணவன் அவங்கள அப்படி நேசிச்சாலும் அந்த நேசம் அவங்களுக்கு பெருசா இல்லை. தனக்கு ஒரு குழந்தை வேணும்ன்றதுல அவங்க ரொம்ப உறுதியா இருந்தாங்க. அப்படி நீங்க பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி அவங்க கர்த்தர்கிட்ட போய் கர்த்தருடைய சமூகத்துல தன்னுடைய இருதயத்தையே ஊற்றி ஜெபிச்சாங்க. அப்ப ஏலி கூட வந்து கேட்பாரு, என்ன நீ வந்து குடிச்சு வெறிச்சு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அப்ப வந்து இல்ல, நான் என்னுடைய இருதயத்துல இருக்க சஞ்சலத்தை நான் என்ன பண்ணேன், கர்த்தருடைய பாதத்துல ஊற்றிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இது நீங்க பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், இனி நீ அழுது கொண்டிராய் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதோட பிற்பாடான வசனம் இப்படி சொல்லுது, உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். அதாவது நம்ம ஒண்ணு நம்ம கர்த்தர்கிட்ட கேட்டோம்னா அதை வந்து நம்ம கூட அதை மறந்துடுவோம். சில சமயம் நம்ம மனசுல லைட்டா ஒரு ஃபிளாஷ் ஆஃப் தாட்னு சொல்லுவாங்க, அப்படியே திடீர்னு ஒரு மின்னல் மாதிரி அந்த யோசனை வந்துட்டு போவோம், அதை நம்ம மறந்துடுவோம். ஆனா கர்த்தர் வந்து அதை நினைவு வச்சு அதை நமக்கு நிறைவேற்றி தருவார். இது நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் கட்டாயமா நடந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில இது மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஜஸ்ட் லைக் தான் நம்ம ஒரு ஆசைப்படுவோம், கடைசியில பார்த்தா அது வீட்டுக்கு வந்தா அது அந்த பொருள் அங்க இருக்கும். அது மாதிரி கர்த்தர் வந்து நம்மளுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை அவர் அறிந்து அதை நிறைவேற்றுகின்ற தெய்வமா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம கொண்டிருக்கிறோம். நம்ம வந்து பெரிய பாக்கியவான்கள். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் போடுவோம். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஏன் துக்கமுகமாய் இருக்கவில்லை? ஏன்னா அவங்களுடைய துக்கத்தெல்லாம் கர்த்தருடைய பாதத்துல அவங்க இறக்கி வச்சுட்டாங்க. இனி அவங்களுக்கு துக்கம் கிடையாது. ஏன்னா கர்த்தர் பார்த்துக்குவார். நம்மளுடைய பாரங்கள் சுமைகள் எல்லாம் கர்த்தர் மேல வச்சுட்டா அவரு பார்த்துக்குவாரு. நம்ம அதை பத்தி கவலைப்படவும் தேவையில்லை, அந்த பாரங்களை நம்ம சுமக்கவும் தேவையில்லை. அதுதான் நம்மளுடைய தெய்வத்துடைய முக்கியமான ஒரு ஆசீர்வாதமான விஷயங்கள் நமக்கு அதுல நிறைய உண்டு. அடுத்தது நீங்க ஒரு வயசானவர் என்ன பண்றாரு, ஒரு வீட்டுல ஒரு வயசானவர் இருக்காரு. அவர் வந்து ஒரு இறந்து போற ஒரு சூழ்நிலையில இருக்காரு. அவர் எப்போதுமே என்ன பண்ணுவார்னா சுயத்தை ரொம்ப மதிக்கிறவர். சுய உழைப்பு, சுய சிந்தனை, சுய கட்டுப்பாடு, அதுக்கப்புறம் வந்து சுய பலன், இதெல்லாம் ரொம்ப இது பண்ணி அவர் என்ன பண்ணுவாரு, கடவுள்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது இந்த உலகத்துல. எல்லாமே நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய திறமை, நம்மளுடைய ஞானம், நம்மளுடைய பிளான் போட்டு சில விஷயங்களை செய்யறதுனால்தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதே மாதிரி இப்ப நம்மளுடைய நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூதாதையர்கள் தாத்தா பாட்டி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கர்த்தரே உண்மையான தெய்வம், இந்த இதை வந்து நம்மளும் பற்றிக்கணும்னு நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி இது அடுத்த ஜெனரேஷனுக்கும் இன்னும் 1000 தலைமுறை வரைக்கும் இது வரணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அதே மாதிரி இந்த வயசானவர் என்ன நினைக்கிறாரு, இந்த விஷயம் பர்டிகுலரான விஷயம் கடவுள் இல்லை அப்படின்றத அவங்க பேரனுக்கு நல்லா மனசுல பதிய வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவருடைய வாசல் நிலக்கால்ல வந்து அவர் இதை எழுதியிருக்காரு, God is nowhere அப்படின்னு எழுதிட்டாரு. அப்ப மரண படுக்கையில இருக்காரு. மரண படுக்கையில இருந்துட்டு அவர் என்ன பண்றாரு,
அவங்க பேரனெல்லாம் கூப்பிடுறாரு. பேரனெல்லாம் கூப்பிட்டு, இது பத்தியா எல்லாரும் ஒண்ணு நினைச்சுக்கோங்க, நம்மளுடைய உழைப்பு தான் முக்கியம், மற்றது எதுவுமே இந்த உலகத்துல முக்கியம் இல்லை. அதனால எல்லாம் நல்லா உழைக்கணும், எல்லாம் நல்லா படிக்கணும், எல்லாம் நல்லா ஞானத்தோட பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அப்ப சொல்றாரு, God is nowhere அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், அதெல்லாம் வந்து நீங்க சொல்லணும், இப்ப அதை கன்ஃபெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க எல்லாம் கூடி வந்து என்ன சொல்லிட்டாங்க, God is now here அப்படின்னு படிச்சுட்டாங்க. நோவேர்ன்றத now here, கடவுளே இல்லை, கடவுள் இந்த இடத்தில் இல்லைன்றது போய் கடவுள் இந்த இடத்தில் இருக்கின்றார் அப்படின்றது எல்லாம் சேர்ந்து குழந்தைகள் சொன்ன உடனே அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. கடைசி நேரத்துல மரணப்படுக்கையில அவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு மரிச்சாரு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம எல்லாரையுமே தாங்குற ஒரே ஒருத்தர் தான். ஒரு அருமையான சகோதரி என்ன பண்ணுவாங்க, அவங்க தனியா இருக்காங்க, அவங்க வயசாயிடுச்சு, குழந்தைங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க தனியா இருக்காங்க. எவ்ரிடே அவங்க பீச்சுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, பீச் ஓரமா வந்து எப்போதுமே நடந்து ஜெபிப்பாங்க, ப்ரேயர் வாக் மாதிரி பண்ணுவாங்க, ஜெப நட மாதிரி அவங்க எடுப்பாங்க. எவ்ரிடே வருவாங்க. சந்தோஷமான நாட்கள், குழந்தைங்க வந்துட்டு போற நாட்கள், ரொம்ப இன்பமான காலங்கள் எல்லாம் நினைச்சு கர்த்தரை துதிச்சு சந்தோஷமா அந்த இடத்த விட்டு அவங்க கடந்து செல்லுவாங்க. அப்படி வந்து எவ்ரிடே வரும்போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியல, சுத்தமா முடியாம போயிடுச்சு. அப்ப என்ன பண்ணாங்க, அவங்க படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. அப்ப வந்து அவங்க வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு திக்கி திணறி எப்படியோ எழுந்து அந்த கடலுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்க முடியாம நொண்டி நடக்கிறாங்க. அப்ப வந்து அவங்க என்ன சொன்னாங்க, கர்த்தரை பார்த்துட்டு, கர்த்தாவே நான் நல்ல சந்தோஷமான நாட்கள், களிப்பா இருந்த நாட்கள், நல்ல வசதியா இருந்த நாட்கள்ல நான் நடக்கும் போது என் பக்கத்துல ஒரு கால் அடி எனக்கு எப்போதுமே தெரியும். அப்ப நான் உங்ககிட்ட கேட்பேன், இது என்னோட காலடி ஏசப்பா, பரவாயில்ல பக்கத்துல இருக்கிற காலடி யாருதுன்னு. அப்ப நீங்க என்னைக்குமே சொல்வீங்க, இது என்னோட காலடி, ஏன்னா நான் எப்போதுமே உன் கூட கை கோர்த்து நடந்து வரேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கால் தடம் தான் இருக்கு, பக்கத்துல என்ன இல்லை, காலடி இல்லை ஏசப்பா, என்ன நீங்க கைவிட்டுட்டீங்களா, எனக்கு பலன் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, இல்ல நான் உன்னை கைவிடல, நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை தப்புவிப்பேன், உன்னை எல்லா இக்கட்டில் இருந்தும் எல்லா கஷ்டங்களில் இருந்தும் நான் உன்னை விடுதலையாக்கி உன்னை ஏந்தி சுமந்து பாதுகாத்து உன்னை ஒரு தாய் தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, ஒரு கழுகு தன் குஞ்சுகளை தன்னுடைய ரெக்கையில சுமந்து கொண்டு போறது போல நித்தம் நான் உன்னை சுமந்து கொண்டு போகிறேன். அதனால் இனி நீ அழுது கொண்டிராய், உனக்கு எல்லாமே களிப்பாதான் நடக்கும். இனிமே நமக்கு வர காலங்கள் மகிழ்வான ஆசீர்வாதமான காலங்கள், ஆசீர்வாதத்தின் ஊற்றாக கர்த்தர் நம்மளை மாற்ற போகின்றார். இயேசுவின் நாமத்திலே நம்ம எல்லாம் கூடி ஆராதிப்போம் கர்த்தரை. ஹல்லேலூயா, praise Jesus. மகிமையின்